உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாவும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. போற்றிதற்கும் மதிப்புக்குரிய சபையோர்களே, சபைக்கு வந்திருக்கின்ற அன்பர்களே, எல்லோருக்கும் எல்லாம் வல்ல பெருமான் விராலிமலை முருகப்பெருமானை திருவருள் பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். அதாவது எதிர்பாராத விதமாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கர் ஐயாவை சந்தித்தது விருதாச்சலத்தில். நான் எதிர்பாராத விதமாக இங்கே செப்பேட்டு கோயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, திருமுறை கோயில் என்று பார்க்க வேண்டும் என்று பத்திரிகையில் இருந்ததை அதன் வாயிலாக என்னுடைய அன்பரோடு சேர்ந்து வந்திருக்கின்ற நேரத்திலே அந்த புதுமையாக கட்டி கொண்டிருக்கின்ற திருமுறை செப்பேட்டு கோயிலை பார்வையிட்டேன். அப்பொழுது சங்கர் அவர்களை சந்திக்கும்படியான வாய்ப்பு விட்டு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எனக்கு இங்கே நிகழ்ச்சி நடப்பதெல்லாம் கூட எதுவும் தெரியாது. அவர்கள் சொன்னதன் வாயிலாக அடியவன் இங்கே வந்தேன். அதோடு அல்ல, என்றோ அரசியலில் ஒருவர் பேசி கொண்டிருப்பார், திருவாளர் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் பேசை கேட்டுக்கிட்டேன். இப்பொழுது அவர்கள் ஆன்மீகமான நிகழ்ச்சிகள் நடத்தி, அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்திலே அவர் பெரிய இலக்கியவாதி, மிக இலக்கியமாக அற்புதங்கள்லாம் பேசக்கூடியவர், நல்ல எழுத்தாளர். இப்படிப்பட்டவர் அதுவும் விராலிமலையிலே இங்கே அருணகிரிநாதருக்கு அருள் செய்த இந்த புண்ணிய சேத்திரத்திலே, அதுவும் குறிப்பாக இந்த திருமுறை ஸ்தலங்கள் திருமுறை செப்பேட்டு தல வாயிலாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசுகிறார் என்று கேட்டு அவருடைய வேண்டுகோள் கிடங்க இங்கே வந்தேன். அதனால் நான் அதிகமாக பேசுவதற்கு எனக்கு அவ்வளோ தெரியாது. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். புள்ளினால் வரும் கோடி, புது மண்ணினால் 10 கோடி, சொல்லுமா ஞாலந்தன்னுள் செங்கலால் 100 கோடி, அல்லியங்கோதை பாகர் ஆலய மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தோர் கைலை விட்டு அகலார்தாமே. என்ன பொருள் அப்படின்றால், இந்த மலைகளில் இருக்கக்கூடிய புல்லை எடுத்து கொண்டு வந்து கோயில் கட்டிருப்பாங்களாம் அந்த காலத்துல எல்லாம். அப்போ புள்ளினால் 1 கோடி, 1 கோடி வருஷத்துக்கு அது புண்ணியமா. புது மண்ணினால் 10 கோடி, மண் சுவர் வச்சு கட்டினாக்கா 10 கோடி வருஷம் புண்ணியம். அல்லியங்கோதைவாறு ஆலய மடாலயங்கள், அதாவது இது ஆலய மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தோர் கையில் விட்டு அகலாதாமே. அது என்னன்னா, கருங்கல்லையே கட்டி வச்சுட்டாக்க அவங்க பரிபூர்ணமாக சிவனுடைய திருவாடியிலேயே அங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கிற அளவில் இங்கே சங்கர ஐயா அவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த கமிட்டி அன்பர்களுடைய முயற்சி எல்லாம் இருக்குது. அதுக்கு இங்கே தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ஐயா இங்கே சேக்கிழார் ஐயா என்று போய் வைத்து விட்டார்கள். உண்மையிலே அவர் சேக்கிழார் தான். ஏன்னா அங்கே அரசியல் இருந்த ஒரு பெயர் வேறு, இப்பொழுது இங்கே வந்து நல்ல பெயர், பட்ட பெயர் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும். எல்லோரும் ஆன்மீக உணர்வோடு பெற்று பிறவா நிலை, அதுதான் முக்கியம். என்னது, மனிதனாக ஆண்டவன் அற்புதமாக நமக்கு மனித பிறவி கொடுத்திருக்கின்றார். இந்த மனித பிறவியில் இருந்து நாம் மீண்டும் பிறவா ஒரு நிலை வேண்டும். காரைக்கால் அம்மையார் அப்படி பிறவாமை வேண்டும், பிறந்து விட்டால் நின் நடுவிக்கில் என்றும் பாடையிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. அது மாதிரி மனித பிறவியை நம்ம இதுதான் கடைசி பிறவியாக வச்சுக்கிடணும். எந்த தாய் வயிற்றிலும் கர்ப்பத்தில் போய் நம்ம பிறக்கக்கூடாது, எந்த உயிராம் பிறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைகள் வரணும். அப்படிப்பட்ட நிலையை உள்ள இதெல்லாம் இந்த சேக்கிழார் ஐயா இருக்க 12 திருமுறைகளோடு இருக்கக்கூடியவர்களில் சேக்கிழார் ஐயா பெரிய புராண நிகழ்ச்சியில் அவளையும் கேட்டு கருத்துக்களை எல்லாம் ஊன்றி இருக்கும் பட்சத்தில் நாம் பிறவா நிலை எழுதுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அடியவனையும் பொருட்படுத்தி பேச வைத்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, எல்லாம் உள்ள திருவன் எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம், அறிவும், ஆற்றலும் கொடுத்து பரிபக்குவமான திருவருள் பூர்ணமைக்கு என்று கேட்டுக்கொண்டு வேண்டிய எல்லாம் ஓம் அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி ஓம் நம சிவாய.